ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்றது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி மெஹந்தி கோனை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணும், எப்படி பிடிச்சி ட்ரா பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலா வந்து எப்படி பிடிக்கலாம்னா, நார்மலா பெண்ணெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 விரலும் ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் பிடிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இது 2 3 3ஐயும் இப்படி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் விரல் 2வது விரல் ஓகேங்களா, இந்த 2 விரலுக்கும் நடுவுல இப்படி கோன் அப்படி வச்சு இப்படி டிரா பண்ணலாம். ஓகேங்களா, டிரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 விரலுக்கும் ஓகேங்களா, 2 விரல் இப்படி மேல பிடிச்சிட்டு நான் எப்படிலாம் பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பிடிச்சு உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இந்த மாதிரி பிடிச்சி எனக்கு டிரா பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கோனை பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் இப்படியும் இந்த மாதிரி ஃபுல்லா இப்படி பிடிச்சிட்டு டிரா பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி நீங்க கோனை பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு இப்படிதான் நீங்க ட்ரா பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி நீங்க கோனை பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கோனோட டிப்பை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிருக்கணும்னு. நெக்ஸ்ட் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுன்னா இழுத்தீங்கன்னா இந்த டேப் தனியா வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க கோன் வந்து டிரா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃப்ரீசர்ல இருந்து கோன் எடுத்த உடனேவே நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரி சிரமமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டா கோனை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. வேஸ்ட் கிளாத் எதுலயாச்சும் ஒண்ணுல இந்த மாதிரி டிப்பா அடிக்கடி இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் அது மாதிரிலாம் ஃபியூச்சர்ல டாபிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன். அந்த மாதிரிலாம் வரும்போது இப்படி ஜஸ்ட் இப்படி டிப்பா அடிக்கடி கிளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தா வந்து ஃப்ளோ வருங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கோன் வந்து ஸ்ட்ரக் ஆயிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகுற டைம் எல்லாம் இப்படி பிடிச்சி இப்படி டிப் அப்படி கிளீன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ வந்து கரெக்டா வந்துருங்க. பேசிக் எலமெண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எலமெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் தாங்க. லைன் நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, கோனை வந்து பெண்ணு பிடிக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நீங்க பெண்ணுல இப்படி வரைகிற மாதிரி இந்த மாதிரி கோடு கூட இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா, அதாவது பேப்பர்ல லைன் மட்டும் டிரா பண்ணும்போது கண்டிப்பா டச் ஆகவே கூடாது. ஓகேங்களா, பாருங்க இந்த மாதிரி லைன் போடும்போது பேப்பர்ல டச்சே ஆகக்கூடாது. தெரியுதுங்களா, கோன் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகேங்களா அங்க இப்படி வைக்க ஆரம்பிச்சு ஃபுல்லாவே நான் லைனு பேப்பர்ல டச் ஆகாமையே போடுறேங்க. இப்போ மற்ற டிசைன்ஸ் நீங்க டிரா பண்றீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ல டச் ஆகலாம். பட் லைனுக்கு மட்டும் இந்த இந்த இதை ரூல்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி பேப்பர்ல டச்சே ஆகாம தான் நீங்க லைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி லைன்ஸ் வந்து இப்படி டிரா பண்ணும்போது பிரேக்கா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ அது எல்லாமே காமன், பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி வர்றது காமன். ஓகேங்களா, ஆனா போக போக ஓகேங்களா உங்களுக்கு ஃபுல்லா ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கு ஈஸியா லைன்ஸ் வந்து இந்த மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கு என்ன அவசியம்னா ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் பிரேக்கா தான் வரும். ஓகேங்களா, அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு லைன்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, நல்லா பேப்பர்ல டச் ஆகாம இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா லைன்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகேங்களா மெயினா நல்லா பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு டிசைனா நீங்க டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லைன்ஸை மட்டும் தனியா பேப்பர்ல டிரா பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா, பேப்பர்ல டச் ஆகக்கூடாது. நீங்க ஸ்டார்டிங்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு டாட் வச்சுக்கோங்க, இங்க ஒரு டாட். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஈஸியா வந்து டச் ஆகாம எப்படி போடுறது அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் டாட் இல்லாமலே நீங்க லைன்ஸ் வந்து போட ப்ராக்டிஸ் பண்ணிடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க லைன்ஸ் வந்து டிரா பண்றதுக்கு.
இவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு ரூல்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லைன் வந்து நீட்டா வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? லைன்ஸ பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன், போல்டு லைன், வேவி லைன், ஜிக்ஸாக் லைன் நிறைய லைன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் என்னென்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதுதான் சிங்கிள் லைன். ஓகேங்களா? பேப்பர்ல டச் ஆகாம இந்த மாதிரி லைன்ஸ் வந்து டிரா பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்சிமம் ஒரு லைன் விட்டு ஒரு லைன், இந்த லைனுக்குள்ள கேப்பும் வந்து ஈக்குவலா விடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு லைனுக்கு கம்மியா கேப்பு, இப்ப அடுத்த லைன் பாருங்க இந்த மாதிரி பெருசு, அடுத்தது இப்படி ரொம்ப குட்டி, இது மாதிரி கேப் வந்து பெருசா விடாம